எங்களோட 10 வருஷம் ஆன்லைன் ஜாப் கெரியரில் எங்களுக்கு இன்கம் தந்த சோர்ஸஸை தான் இந்த 10 கோர்ஸில் உங்களுக்கு சொல்லித்தர போகிறோம். ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இந்த கோர்ஸை படிச்சுட்டு நல்லா சம்பாதிச்சிட்ருக்காங்க. நீங்களும் ஸ்கில்லை கற்றுக்கிட்டு வீட்டிலேருந்தே சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான விஷயத்தை பத்தி ரொம்ப ஆழமா அலச போறோம். உங்க மொபைல்ல இருக்கிற ஒரு சாதாரண ஆப்பை எப்படி ஒரு பிரம்மாண்டமான பிசினஸ் தளமா மாத்துறது அப்படிங்கிறதுக்கான ஒரு முழுமையான வழிகாட்டி தான் இது. சொல்லப்போனா இது ஒரு பக்கா பிசினஸ் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லலாம். சரி, விஷயத்துக்குள்ள நேரடியா போயிடலாம். உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கறேன். டெலிகிராம் அப்படின்னாலே புது படங்களை டவுன்லோட் பண்றதுக்கும் காலேஜ் நோட்ஸ் ஷேர் பண்றதுக்கான ஒரு ஆப் நினைச்சிட்டு இருக்கீங்களா? நிஜமா அப்படின்னு நினைச்சா அந்த எண்ணத்தை இப்பவே மாத்திக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் டெலிகிராம் மூலியமா மாசத்துக்கு 20,000 2 லட்சம் ரூபா வரைக்கும் ரொம்ப சாதாரணமா சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சரியமா இருக்கா? ஆமாங்க, இது 100% சாத்தியம். அது எப்படின்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த வழிகாட்டியில நாம என்னென்ன கவர் பண்ண போறோம்னு சுருக்கமா சொல்லிடுறேன். டெலிகிராம்ல இருக்கிற வாய்ப்புகள், ஒரு சேனலுக்கான சரியான அடித்தளத்தை எப்படி அமைக்கிறது, சப்ஸ்கிரைபர்களை வளர்க்கும் விதம், பணம் சம்பாதிக்க இருக்கிற வழிகள், அப்புறம் மக்கள் செய்யற சில ஆரம்பகால தவறுகள், கடைசியா நிஜமாவே எவ்வளவு வருமானம் வரும், இப்படி எல்லாத்தையும் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸா பார்க்க போறோம். முதல்ல டெலிகிராம் பிசினஸ் வாய்ப்புகள் பத்தி பார்ப்போம். டிஜிட்டல் உலகத்துல பிசினஸ் பண்றவங்க ஏன் டெலிகிராமை இவ்ளோ கொண்டாடுறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ வாட்ஸ்அப் குரூப்ஸுக்கும் டெலிகிராம் சேனலுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. வாட்ஸ்அப்ல குறிப்பிட்ட நபர்களை மட்டும்தான் சேர்க்க முடியும். அதோட எல்லாரும் ஒரே நேரத்துல மெசேஜ் பண்ணா குரூப்பே ரொம்ப குழப்பமா ஆயிடும் இல்லையா? ஆனா டெலிகிராம் பிராட்காஸ்ட் மாடல்ல அட்மின் மட்டும்தான் மெசேஜ் பண்ண முடியும். அன்லிமிட்டெட் சப்ஸ்கிரைபர்களை சேர்க்கலாம். கண்டென்ட் ரொம்ப நேர்த்தியா இருக்கும். ஒரு ப்ரொஃபஷனல் பிசினஸ்க்கு இதை விட வேலை என்ன வேணும்? இதனால தான் எல்லாரும் டெலிகிராமை விரும்புறாங்க. சப்ஸ்கிரைபர்களுக்கு லிமிட்டே கிடையாது. எவ்வளவு பெரிய வீடியோவா இருந்தாலும் ஃபைலா இருந்தாலும் எந்த கஷ்டமும் இல்லாம ஷேர் பண்ணிடலாம். வாய்ஸ் நோட்ஸ், பிடிஎஃப், லிங்க்ஸ், நீங்க விற்கிற நினைக்கிற ஆன்லைன் கோர்ஸை கூட எந்த தடங்களும் இல்லாம மக்கள் கிட்ட சுலபமா கொண்டு போய் சேர்க்க முடியும். பிசினஸ் பண்றதுக்காகவே அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்குல்ல? சரி, இப்போ ஒரு வெற்றிகரமான சேனலை எப்படி ஆரம்பிக்கிறது, அந்த வலுவான அடித்தளத்தை அமைக்கும் முறைகளை பத்தி பார்க்கலாம். ஒரு பெரிய பில்டிங்க்கு பேஸ்மெண்ட் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தான் சேனலுக்கும். இந்த 3 ஸ்டெப்ஸ்ல தான் உங்க மொத்த வெற்றியும் அடங்கியிருக்கு. ஸ்டெப் 1, உங்களுக்கான சரியான டாபிக்கை தேர்வு செய்யறது. ஸ்டெப் 2, தொடர்ந்து மதிப்புமிக்க கண்டென்ட்டை தினமும் கொடுக்கறது. ஸ்டெப் 3, உங்க சப்ஸ்கிரைபர்களை வளர்க்கிறது. இது 3ம் தான் உங்க சேனலுக்கான அஸ்திவாரம். இதை கரெக்டா செஞ்சிட்டீங்கன்னா உங்க வளர்ச்சி ரொம்ப உறுதியானது. என்ன டாபிக் எடுக்கலான்னு குழப்பமா இருக்கா? ஏஐ டூல்ஸ், ஆன்லைன் ஜாப்ஸ், ஸ்டாக் மார்க்கெட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஃப்ரீலான்சிங், ஹெல்த் டிப்ஸ்னு ஏகப்பட்ட லாபகரமான டாபிக்ஸ் இருக்கு. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம், சம்பந்தமே இல்லாம எல்லாத்தையும் பத்தி பேசாம ஏதாவது ஒரே ஒரு டாபிக்கை மட்டும் செலக்ட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்படி செஞ்சாதான் உங்களை தேடி சரியான ஆடியன்ஸ் வருவாங்க. டாபிக் முடிஞ்சது, அடுத்ததா கண்டென்ட். தினமும் காலை, மதியம், இரவுன்னு குறைஞ்சது 3 போஸ்ட் போட்டா கூட போதும். அதுல சின்ன சின்ன டிப்ஸ், பிடிஎஃப், ஃப்ரீ ரிசோர்சஸ், ஜாப் அப்டேட்ஸ்னு மக்களுக்கு நிஜமாவே பயனுள்ள விஷயங்களை கொடுங்க. நீங்க எந்த அளவுக்கு உண்மையான வேல்யூ கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு மக்கள் உங்க சேனல்ல தொடர்ந்து இருப்பாங்க. அருமையான கண்டென்ட் ரெடி பண்ணியாச்சு. அதை எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது, சப்ஸ்கிரைபர்களை எப்படி அதிகப்படுத்துறதுன்னு அடுத்ததா பார்க்கலாம். உங்க சேனலை எல்லாரும் பார்க்கணும்னா உங்க டெலிகிராம் லிங்கை யூடியூப் டிஸ்கிரிப்ஷன், இன்ஸ்டாகிராம் பயோ, ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்னு எல்லா இடங்கள்லயும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியுமா, இன்ஸ்டாகிராம்ல நீங்க போடுற ஒரே ஒரு வைரல் ரீல் மூலமா கூட ஒரே நாள்ல ஆயிரக்கணக்கான சப்ஸ்கிரைபர்கள் உங்க சேனலுக்கு வர வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த அலசலோட மிக முக்கியமான உச்சகட்ட பகுதிக்கு வந்திருக்கோம். வந்த சப்ஸ்கிரைபர்களை எப்படி வருமானமா மாத்துறது, உழைப்பிற்கான பலனை தரப்போகும் அந்த 7 வழிகளை இப்போ பார்க்கலாம். முதல் 3 வழிகள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. 1, அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இது ரொம்ப ஈஸிங்க. அமேசான் ப்ராடக்ட்ஸ், சாஃப்ட்வேர் லிங்க் எல்லாம் ஷேர் பண்ணி யாராவது வாங்கினா உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். 2, டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ். நீங்க உருவாக்குன இ-புக்ஸ், கேன்வா டிசைன்ஸை விற்கலாம். ஒரு டிஜிட்டல் பொருளை எத்தனை பேருக்கு வேணாலும் விற்கலாம் இல்லையா? 3, பெய்டு மெம்பர்ஷிப்ஸ். அதாவது ஸ்பெஷல் கண்டென்ட் கொடுக்கறதுக்காக ஒரு பிரீமியம் சேனல் ஆரம்பிச்சு மாசம் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் வாங்கலாம். இது ஒரு நிரந்தர வருமானத்தை தரும். அடுத்து 4வது வழி, ஸ்பான்சர்ட் போஸ்ட்ஸ். சேனல்ல ஆடியன்ஸ் அதிகமா இருந்தா பெரிய பெரிய பிராண்ட்ஸ் அவங்க விளம்பரத்தை போட உங்ககிட்ட காசு கொடுப்பாங்க. 5, கோர்ஸ் சேல்ஸ். நீங்க ஏதாவது ஆன்லைன் கோர்ஸ் வச்சிருந்தா அதை நேரடியாக இங்க விற்கலாம். 6, கன்சல்டேஷன். நீங்க ஒரு துறையில எக்ஸ்பர்ட்டா இருந்தா 1-on-1 கோச்சிங் கொடுத்து சம்பாதிக்கலாம். கடைசியா டிராஃபிக் சோர்ஸ்.
டெலிகிராமை யூஸ் பண்ணி உங்க யூடியூப் அல்லது வெப்சைட்டுக்கு மக்களை அனுப்பி அங்கேயே வருமானத்தை பெருக்கலாம். சம்பாதிக்கிற வழிகளை பார்த்தோம். ஆனா கொஞ்சம் பொறுங்க, பல புது சேனல்கள் சீக்கிரமே காணாம போறதுக்கு சில காரணங்கள் இருக்கு. அந்த ஆரம்பகால தவறுகள் என்னென்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நான் இப்ப சொல்ல போற தவறுகளை மட்டும் தயவு செஞ்சு செஞ்சிராதீங்க. தினமும் போஸ்ட் போடாம இருக்கிறது, சேனல் முழுக்க வெறும் ஸ்பேம் லிங்க்ஸா நிரப்புறது, சம்பந்தமே இல்லாத பல டாபிக்ஸை மிக்ஸ் பண்றது, வேற ஒருத்தர் கண்டென்ட்டை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்றது, காசு கொடுத்து ஃபேக் சப்ஸ்கிரைபர்களை வாங்குறது, முக்கியமா மக்களுக்கு எந்த பயனும் தராம எப்பவும் எதையாவது வித்துக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் செஞ்சீங்கன்னா சேனல் மேல இருக்கிற நம்பிக்கை மொத்தமா போயிடும். வெற்றிக்கான ஒரு சீக்ரெட் ஃபார்முலா இருக்கு. அது என்னன்னா, உங்க சேனல்ல 80% உண்மையான வேல்யூ கொடுக்கிற ஒரிஜினல் கண்டென்ட் இருக்கணும். மீதி 20% மட்டும்தான் ப்ரமோஷன் அல்லது உங்க ப்ராடக்ட் விற்பனை இருக்கணும். இந்த 80க்கு 20 அப்படிங்கிற ஃபார்முலாவை தொடர்ந்து கடைபிடிச்சிங்கன்னா வளர்ச்சி ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். சரி, இவ்ளோ கஷ்டப்படுறோமே, நிஜமாவே மாசம் எவ்வளோதான் சம்பாதிக்க முடியும்? அந்த $1 மில்லியன் கேள்விக்கான விடைதான் இந்த பகுதி. வாங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கொடுக்கணும்னா, உங்களுக்கு வெறும் 1000 சப்ஸ்கிரைபர்கள் இருந்தாலே அஃபிலியேட் சேல்ஸ் மூலியமா மாசம் 3000லேருந்து 10,000 வரைக்கும் சுலபமா சம்பாதிக்க முடியும். அதுவே நீங்க வளர்ந்து 10,000 சப்ஸ்கிரைபர்களை தொட்டுட்டீங்கன்னா டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் மூலியமா 20,000லேருந்து 1,00,000 வரைக்கும் உங்களால மாத வருமானம் பார்க்க முடியும். இது 100% நடைமுறையில சாத்தியமான ஒரு விஷயம்தான். யோசிச்சு பாருங்க, உங்க சப்ஸ்கிரைபர் எண்ணிக்கை 50,000 தாண்டும் போது உங்களுக்கான வாய்ப்புகள் வேற லெவல்ல இருக்கும். பல வழிகள்ல வருமானம் வரும். ரொம்ப ஈஸியா மாசம் 1,00,000க்கும் மேல உங்களால சம்பாதிக்க முடியும். இத பலரும் செஞ்சு காட்டியிருக்காங்க. ஆனா ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டெலிகிராம் ஒரு பவர்ஃபுல்லான தளம்தான், அதுல சந்தேகமே இல்ல. ஆனா உங்க நீண்ட கால வெற்றி 4 தூண்களை நம்பிதான் இருக்கு. சரியான டாபிக், ஆடியன்ஸ் கூட நீங்க வச்சிருக்க என்கேஜ்மெண்ட், உங்க கண்டென்ட்டோட தரம் மற்றும் உங்க சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜி. இந்த 4ஐயும் கரெக்டா பண்ணீங்கன்னா உங்க வெற்றி உறுதி. இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். உங்க மொபைல் வெறும் பொழுதுபோக்குக்கானதா அல்லது உங்களோட அடுத்த பிசினஸ் சாம்ராஜ்யமா? நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இந்த வழிகாட்டி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்குன்னு நம்புறேன். அடுத்ததா ஆன்லைன்ல சம்பாதிக்கிற எந்த டாபிக் பத்தி உங்களுக்கு விரிவான அலசல் வேணும்னு யோசிச்சு வைங்க. தொடர்ந்து கற்போம், வளருவோம். நன்றி.